2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அதை கட்லெட் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா உருளைக்கிழங்கு வெட்டிக்கிட்டேன். உங்களுக்கு பூச்சி எடுத்துங்க. இது நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கட்லெட் செய்ய நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் பன் இருந்துச்சு, அதை ரொட்டி தூள் மாதிரி நான் ஆக்கிக்கிறேன். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா நல்லா லைக் சாஃப்டாக தூள் ஆச்சு. ஓகே, ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம், சோப்பு மிளகா, கொத்தமல்லி, புதினா இலை, மஷ்ரூம், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுக்கலாம். இது வந்துட்டு பிரெட் க்ரம் மாதிரி ரொட்டியை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்துட்டு கோதுமை கரைச்சி வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வெஜ் கட்லெட் எப்படி செய்யறது பார்க்கலாம். நம்ம பூண்டு மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் நல்லா வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கிறோம். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வந்து வெட்டி வச்ச மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நான் உப்பு போடலை, ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு அரைக்கும் போது நல்லா உப்பு போட்டாச்சு. வேணா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வச்ச கொத்தமல்லி புதினா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அந்த அரைச்சி வச்ச ரொட்டி தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆச்சு. மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம 2 கோட்டிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எப்படி கோட்டிங் பண்ண காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. இது வந்துட்டு வெள்ளை கோதுமாவு, அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்மில் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் செஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்துட்டு
பிரெட் க்ரம்லாம் போட்டு நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ அதை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி கையில் சூடு படம் மட்டும் இந்த மாதிரி வச்சு அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நாள் பச்சையாக இருக்குன்னா நான் இந்த மாதிரி ஒரு இந்த ட்ரெயின் பிரெட் க்ரம் தான். சில்லி சாஸும் மைனஸும் வச்சு போட்டு சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி சாண்ட்விச் செய்யலான்னு இருக்கிறேன். பார்க்க நல்லா வருவாங்க. ஹாய் மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் எடுத்துக்கலாம், ரொட்டி, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த கட்லட், கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக, கேபேஜ், அதுக்கப்புறம் நம்ம சீஸ் எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மயோனீஸ், அப்புறம் வந்து நான் சில்லி சாஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பிரெட் எடுத்துக்கிறேன். Chili sauce, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாண்ட்விச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திருப்பி அதே மாதிரி லேயர் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இன்னொன்று செஞ்சுக்குவோம். மாதிரி நம்ம சில்லி சாஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மயோனீஸ், நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு நல்லா ஹாட்டாக வேணும்னா நீங்கள் கூட சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இந்த வாட்டி நான் கேரட், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போகிற மாதிரி சில்லி சாஸ், எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம மூடிக்கலாம். நான் நினைக்கிறேன் நான் ஒன்று கட் பண்ண போகிறதில்ல, அப்படி வைக்க போகிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒன்று கட் பண்ணி ஒன்று கட் பண்ணாமல் நான் 2 விதமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.